ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். மிக மிக எளிமையான நம் முன்னோர்கள் செய்த தாந்திரீக பரிகாரம். இதற்கு மிகப்பெரிய அளவில் செலவு செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள ஒரு எளிமையான பொருளை வைத்து தான் நம்ம இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்ய போகிறோம். இது செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட அனைத்துமே நமக்கு வெற்றியாகும். அது மட்டும் இல்லை, இதை நம்ம வச்சிருக்கும் பொழுது அனைத்துமே நமக்கு வசப்படும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருமே அவங்களோட வாழ்க்கையில் சில முக்கியமான வேலைக்காக வெளில போவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த வேலையில் முழுமையான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க உங்களுடைய காரிய வெற்றிக்காக இந்த ஒரு எளிமையான பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்க தொட்டது அனைத்தும் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர தசை இருக்கணும், சுக்கிரனோட பரிபூரண அருள் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வையும் நமக்கு நன்மையாக இருக்கணும். இப்படி இவங்களோட அனுகிரகம், 2 பேரோட அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க நினைத்தது எல்லாமே நல்லாவே நடக்கும். அவங்க தொட்டது துலங்கும், காரிய வெற்றி உண்டாகும். எந்தவித தடைகள் வந்தாலும் அதை தவிட பொடி ஆக்கிடுவாங்க. இப்படி இவங்களோட 2 பேரோட அருளாசியை பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரு பகவானின் பரிபூரணமான அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அது மஞ்சள் தான். இந்த மஞ்சளை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பரிகாரத்தை இப்போ செய்ய போகிறோம். மஞ்சளை நம்மோட எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டு போகணும். அந்த எந்த காரியத்துலேயுமே நமக்கு எந்தவித தடைகளுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியில் போகும்பொழுதுலாம் ஒரு குண்டு மஞ்சள் ஒன்று நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போங்க. இதை எடுத்துகிட்டு போகும்பொழுது உங்களுக்கு எந்தவித தடைகளுமே ஏற்படாது. அதனால தான் எப்பொழுதுமே எந்த காரியம் செய்தாலும் விநாயகரை நம்ம மஞ்சளில் பிடித்து வச்சு வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட பரிபூரண அருளும் குரு பகவானின் பரிபூரண அருளையும் நம்ம பெற முடியும். ஒரு மஞ்சள் கிழங்கை வாங்கி வச்சுக்கோங்க. இது குண்டு மஞ்சளாக தான் இருக்கணும், வெர்லி மஞ்சளாக இருக்கக்கூடாதுங்க. வெர்லி மஞ்சள் வேறு, குண்டு மஞ்சள் வேறு. அதனால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்துக்கு, இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் குண்டு மஞ்சளை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மஞ்சளை எந்த காரியமாக இருந்தாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடி சுக்கிர ஓரையில் நீங்கள் இதை செய்யறது நல்லது. நீங்கள் நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொப்புளில் ஒரு 5 நிமிடம் இந்த குண்டு மஞ்சளை அப்படியே வச்சிடுங்க. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நரம்புகளும் நம்ம தொப்புளில் தான் ஒன்று சேருது. அதனால் நம்ம தொப்புளில் குரு அம்சமும் பொருந்திருக்கு. இந்த மஞ்சள் கிழங்கு 5 நிமிடம் நம்ம வைக்கிறதுனால சுக்கிர பகவானின் அருளும் குரு பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு சுக்கிர ஓரையில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சந்திராஷ்டிரமம் இல்லாத ஒரு நாளாக பார்த்துக்கோங்க. ஒரு நாளில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் சுக்கிர ஓரையில் செய்கிறது தான் சிறப்பு. ஒரு 5 நிமிடம் நீங்கள் உங்களோட தொப்புள்ள இந்த குண்டு மஞ்சளை அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து அது தனியாக வச்சுடுங்க. உங்கள் காரியத்துக்கு எப்பெல்லாம் நீங்கள் வெளில போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த மஞ்சளை உங்கள் கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகும்பொழுது உங்கள் காரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே நீங்கி வெற்றி வாய்ப்புகளை குவிக்கும். இந்த மஞ்சள் வேறு யாருமே பயன்படுத்தக்கூடாது. இந்த மஞ்சள் கிழங்கில் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் பூச்சி வர வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மஞ்சள் நீங்கள் சுக்கிர ஓரையில் உங்கள் தொப்புளில் வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா அதை எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதில் பூச்சி வர வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் பூச்சி வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த மஞ்சளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் வேறு மஞ்சள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றின ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். இதை நாமும் பின்பற்றி வந்தோம்னாக்கா நம் வாழ்க்கையில் சுக்கிர பகவான் குரு பகவானோட அருளை நம்ம பெறலாம். இந்த 2 பேரோட அருளை நமக்கு கிடைச்சதுனாலே அனைத்து விதமான மங்களங்களையும் நம்ம பெறுவோம். இதை ஏன் நம்ம தொப்புள்ள வைக்கிறோம் அப்படின்னாக்கா இது தொப்புளில் அனைத்து விதமான நரம்புகளும் அதில் ஒன்று சேருது. அந்த தொப்புளில் நம்மளோட குரு அம்சம் பொருந்திய இந்த மஞ்சளை நம்ம வைக்கும் பொழுது அதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் அது ஒரு வசியமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போன எந்த ஒரு கருத்துமே போலித்தன்மை கிடையாதுங்க. இதை நீங்கள் விளையாட்டாவோ
கேலியாவோ எடுத்துக்காமல் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்காக நீங்கள் எதுவுமே செலவு பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு குண்டு மஞ்சள் மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதை வந்து உங்களோட தொப்புளில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் வைக்க போகிறீங்க. சுக்கிர ஓரையில் நீங்கள் வச்சு எடுத்து ஒரு கவரில் வச்சு நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. வெளியில் எங்கே போகிறீங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகணுமோ அப்போல்லாம் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லை, இந்த மஞ்சள் வந்து குரு அம்சம் பொருந்தியது. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது குரு பகவானின் பரிபூரண அருள், சுக்கிர பகவானின் அருள் 2 பேரோடது நமக்கு கிடைக்கும். 2 பேரோடது நமக்கு கிடைச்சாலே பதவி, புகழ், பணம், இப்படி அனைத்து விதமான 16 செல்வங்களுமே நம்மளை தேடி வரும். இதை விளையாட்டாக நினைக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தணும், முழு நம்பிக்கையோடு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நாமும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அனைத்துமே நமக்கு வசப்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும்.